பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த மாலை வேளையில் கண்களை மூடி நம்முடைய ஆலயத்திற்காக நாம் நன்றி பலியோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம் மத்தியில் வந்திருக்கிறபடியால் அவர் நாமத்துக்கு நாம் நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றிகளை சொல்லும்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த 44வது நாளை கடந்து 45வது நாளை கர்த்தாவே நாங்கள் வந்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே வந்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் கேட்க போவதற்காக ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஜெபத்தையும் ஆண்டவரே யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருந்து ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தாவே அந்த ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தின் அண்டில வந்து ஆண்டவரே கேட்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே எல்லா நாமங்களை காட்டிலும் ஆண்டவரே உயர்ந்த நாமம் உள்ளவராய் ஆண்டவரே அப்பா நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா முழு ஆண்டவரே எண்ணத்தோடு கூட முழு சிந்தனையோடு கூட கர்த்தாவே விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே அந்த விசுவாச விதையை ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தாவே பெரிய கர்த்தாவே ஆண்டவரே விஷயங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தாவே எல்லா பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவரே நீ நிச்சயமாய் கேட்பீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே பெரியோர்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவரே வாலிபர்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவரே ஆலயத்திற்காக ஜெபிக்கிற கர்த்தாவே எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவரே அதிசயமான ஆண்டவரே சபையை ஆண்டவரே அதிசயமான கர்த்தாவே ஒரு ஆலயத்தை ஆண்டவரே நீர் கட்டி கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று மகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று மகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய
செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 Thank you, Jesus. Hallelujah. Hallelujah, Lord. Thank you, Lord. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தில் கூட நாம் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். விசேஷமாய் நம்முடைய ஆலயத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆலயத்துடைய காரியத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறது நன்றி சொல்லி அந்த இடத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக அந்த கொடுத்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. சாரவன் ரோஜாவே உமக்கு நன்றி அப்பா. லிலி புஷ்பமே உமக்கு நன்றி சுவாமி. பலதாக்கி நீலியே உமக்கு நன்றி ராஜா. வானத்துக்கு பூமிக்கு உயர்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 1014 சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா. உகந்த காணிக்கை உடையவரே உமக்கு நன்றி ராஜா. மெல்லிய சத்தத்து உடையவரே உமக்கு நன்றி ராஜா.
ராஜா. அழைத்தவரே மக்க நன்றி சுவாமி. அப்பா இந்த அருமையான இந்த சாயங்கால வேளையில தகப்பனே கூடியிருக்கிற எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உன் திருப்பாதத்துல தகப்பனே தாழ்த்துகிற சுவாமி. எங்களை தரமட்டம் தாழ்த்தி உயர்த்துகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தொடக்க முடிவில் இந்த ஆண்டவரே நீராளிக செய்யுங்க தகப்பனே. 2-3 பேர் மத்தியில நான் இருப்பேன்னு சொன்ன தேவனே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வெளியில தகப்பனே அப்பா 2-3 பேர் மத்தியில தகப்பனே அப்பா தொடக்கத்தில் இந்த முடிவு வரைக்கும் ராஜா உங்களுடைய சித்தத்தை போல ஆண்டவரே இந்த பிரேயர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தை போல எடுத்து பயன்படுத்துங்க சாமி. உங்களுடைய விருப்பத்தை போல எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நாங்க ஒன்றுமில்ல ராஜா. நாங்க ஒன்றுக்கு உதவாதவங்க ராஜா. ஆனா எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிற ராஜா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில தகப்பனே கொடுத்த சபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கொடுத்த சபைக்காக நன்றி தகப்பனே. இந்த 34 நாள் ஆண்டவரே 44 நாள் ஆண்டவரே ஆசீர்வதித்தீங்களே ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ 45வது நாள் ஆண்டவரே நீங்க அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்த அந்த சபையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுல இருக்கிற எல்லா தடைகள் சுவாமி எல்லா தடைகள் ராஜா இப்பொழுது ஆண்டவரே இயேசு நாமத்துல தகப்பனே நீங்க முடியா ஜெபிக்கிற ராஜா. நீங்க முடியா ஜெபிக்கிற சுவாமி. என் சபைக்கு விரோதமா எழும்புற எல்லா ஆயுதங்களும் ராஜா நீ எடுத்து போறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கொடுத்த ஆளுத்து மேல ஆண்டவரே உங்க ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. உங்க ரத்தத்தை தெளிக்கிற ராஜா. அந்த சபையை எழும்பாத படிக்கி தடை பண்ற பொல்லாத பிசாசி ஆனவன் ஆண்டவரே இயேசு நாமத்துல கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரே விடுதலாக்க முடிய ஜெபிக்கிற சுவாமி. விடுதலாக்க முடிய ஜெபிக்கிற ராஜா. என் சபையை ஆண்டவரே நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எந்த நோக்கத்துக்காக தடைகள் இருக்குது சுவாமி அது நீர் அறிவர் ராஜா. அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இந்த வேளையில சுவாமி நீ முறியடிக்கிறதுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா உம்மை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்ல ராஜா. நீர் எல்லா சர்வ உள்ள தேவன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்க சுவாமி. எங்க சபை மேல நீ கிரியை செய்யுங்க ராஜா. 4 திசையில ராஜா ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. மணல் ஜன்னல் மேல ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. அயன் ராட் மேல ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை ஆண்டவரே நீங்க சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. கொடுத்த எல்லா பிள்ளைகளோட கரங்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. மீதான சிமெண்ட் தேவை ஆண்டவரே நீங்க சந்திக்க தகப்பனே. நீங்க சந்திக்க தகப்பனே. இந்த வேலையில தகப்பனே இன்ஜினியருக்கு அப்பா பாஸ்டருக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுங்க சுவாமி. அந்த ஓனருக்கு பாஸ்டருக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுங்க ராஜா. வர்க் பண்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகபலத்தை கொடுங்க சுவாமி. அப்பா அந்த பேஸ்மெண்ட் காரியத்தை தகப்பனே நீங்க எடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரத்துக்கு எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா என்ன தடை இருந்தாலும் சரி தகப்பனே நீர் கொடுத்து தகப்பனே நீரே ஆண்டவரே அதை கட்டி முடிக்க நாங்க விசுவாசிக்கிற ராஜா. நாங்க விசுவாசிக்கிற தகப்பனே இந்த தடை கூட கர்த்தாவே நன்மைக்காக தகப்பனே. இந்த தடை கூட சுவாமி எல்லாவற்றுக்காக நன்மைக்காக நன்றி செலுத்துற தகப்பனே. சீக்கிரத்தில் ஆண்டவரே நீர் பெரிய எழுப்பதுக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த தரிசனத்துக்காக ஸ்தோத்திர தகப்பனே. என் சபையில ஆண்டவரே நீ பெரிய தீர்மானத்தை எடுத்துக்கிறீங்க சுவாமி. அப்பா நல்ல பெரிய தீர்மானத்தை எடுத்துக்கிறீங்க சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில ராஜா தாசரமுன கருத்துல கொடுக்க தகப்பனே. மகனுக்கு எல்லா பலவீன சுவாமி எடுத்து போடுங்க ராஜா. மனை பிள்ளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுத்த 2 பிள்ளைய கொடுத்த கர்த்தாவே ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தி கொடுக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றி ராஜா. கால்வின் புக்கப்பட்ட ராஜா தூரத்தில் இருந்த சுவாமி இதை கட்டி பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி. எதற்காக மகன் ஆண்டவரே அந்த இடத்துல வைத்திருக்கிற சுவாமி பிள்ளைக்கு அந்த ஒரு குறை இல்லாத படிக்க ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்பமாக ஆண்டவரே ஊழிய செய்மதில் கர்த்தாவே வன்கண் போராமைகள் எரிச்சல் ராஜா மனுஷரோட தூஷணங்களை ராஜா மகனை தொடாத படிக்க ராஜா. அதை குறித்து ஆண்டவரே கவலைப்படாத படிக்க தகப்பனே. தேவன் சொன்ன காரியத்துல கர்த்தாவே தாசன் ஈடுபட்டு இருக்கும் போது ராஜா தேவனே அதை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திர ராஜா. அப்பா இந்த ஜெபத்துல ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல கர்த்தாவே யூடியூப்ல சுவாமி டிவி வழியாக ராஜா
பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஆண்டவரே எடுத்து நீர் பயன்படுத்துங்க சுவாமி, எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த நாளில் கர்த்தாவே ஜெபத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகளை சுவாமி இப்பொழுது நீங்க உடைத்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. பிள்ளைகள் சுவாமி எந்தெந்த கட்டில இருக்கிறாங்களோ சுவாமி இயேசு நாமத்துல தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே அந்த கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட்டு ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே துதியுள்ளவர் ஆண்டவரே நீர் கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திர ராஜா, கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா அந்த சபை மூலமா ஆண்டவரே எஸ்தர் மூலமா எஸ்தர் பிரேயர் மூலமா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் நன்மை பெற்றுக்காக சுவாமி அந்த பிள்ளைகளை கொண்டு வாங்க ராஜா. அப்பா நன்மை பெற்ற பிள்ளை கொண்டு வாங்க ராஜா, உண்மையில அன்புள்ள பிள்ளைகளை கொண்டு வாங்க ராஜா, தரிசனம் உள்ள பிள்ளைகளை கொண்டு வா ராஜா. உங்களுடைய வசனத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுற பிள்ளைகளை ராஜா அப்படியாக நடத்தி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. 1,00,000 ஜனங்களை எழுப்புங்க சுவாமி, 1,00,000 ஜனங்களை எழுப்புங்க ராஜா. உமால கூடாதது ஒன்றல்ல ராஜா, தரிசனம் உள்ள பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. அப்பா அந்நிய பாஷையில பேசுற பிள்ளைகளை எழுப்புங்க அப்பா, வேதத்தின் ரகசியங்களை பேசுற பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. அப்பா தேவதாசரோட அப்பா விருப்பத்தை ஆண்டவரே 1 கோடி ஜனங்களை ராஜா அப்பா ஞானஸ்தானத்துல வழி நடத்த முடியும் ஆண்டவரே நீங்க நடத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்பா எங்க சபை ஆண்டவரே ஒரு தரிசனம் உள்ள சபையாக ஆண்டவரே இந்த எஸ்தர் பிரேயர் ஆண்டவரே இந்த பைத்து கிராஸ்ல ராஜா நீ எடுத்து படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த விடங்களுக்கு எல்லாம் கட்டுகிற சாமி ஒட்டைங்க ராஜா, ஒட்டைங்க ராஜா. அப்பா என் சபை ஆண்டவரே வல்லமையாக ஆண்டவரே ஒரு வெளிச்சத்து போல ஆண்டவரே இந்த பெங்களூர் பட்டணத்துல தகப்பனே அப்பா காட்சி அளிக்க முடியும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வியாதிகளை நீக்கும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எல்லா பாரங்களை நீக்கும் ஆண்டவரே, பாவிகளுக்காக ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே தெரிந்து கொடுக்கிற சுவாமி அநேக காரியத்துல கர்த்தாவே உம்முடைய கரம் இருந்தாண்டவரே நீங்க நடத்த ராஜா. சிறு பிள்ளைகள் கொண்டாண்டரே, வாலிபர்கள் கொண்டாண்டரே, அப்பா வயதாரிகள் கொண்டாண்டரே, டீனேஜ் பிள்ளைகளை கொண்டாண்டரே, அப்பா திருமண தம்பிகளுக்கு கொண்டாண்டரே. இந்த சபை ஆண்டவரே ஒரு வருஷ காண முடியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த வேலையில கர்த்தாவே சபையில கர்த்தாவே எல்லா உடன் ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பீடால இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, சால்வேஷன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, வர்ஷிப் பண்ற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. தேவதாசர ராஜா மகட பிள்ளை மரித்தாண்டவரே இந்த நாளை கொடுக்க வேண்டியப்பா வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு உட்கொள்ள முடியும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. இந்த எல்லா ஜபங்களை கர்த்தாவே இயேசு நாமத்துல கர்த்தாவே என் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே கேட்க முடியும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி இந்த ஜபத்தை ஏறெடுக்க எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், ஏகாலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள், ஏகாலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியாளனே
துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் காணிக்கை கொடுத்தேனை துதியுங்கள். பெரியவரே பெருவுகளே தேவனை துதியுங்கள். செல்வமுக்காய் இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாய் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுதிரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பின துதியுங்கள். தூதர்களே ஊழியர்களே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரிவுத்திரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஸ்திரீகள் மாத்திரமல்ல, ஆண்கள் கூட நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய சபையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மறுபடியுமாக அதே வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரிவுத்திரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய விசுவாசம் பெரிதாக காணப்பட வேண்டும். பெரிதாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய பெரிய காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினால நம்ம செய்ய முடியும், நம்ம நடப்பிக்க முடியும், நம்ம வெற்றி பெற முடியும். ஆகையால் இந்த வேலையில் கூட நம்ம அடுத்தது பாருங்கள், பெரியது நீ விரும்புகிறபடி எனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி நாம் என்ன விரும்புகிறோம்? இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நாட்களில் எதை விரும்புகிறோம்? நம்முடைய ஆலயத்துக்காக நம்ம விரும்புகிறோம். நம்முடைய ஆலயம் எப்படியாவது, நம்முடைய சபை எப்படியாவது கட்டப்படணும், கட்டி அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த உற்சாகத்தோடு நாம் இந்த ஜப நேரங்களில் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்பாராக. அடுத்தபடியாக ஒரு ஜப குறிப்பை நான் சொல்கிறேன். அந்த முதல்ல நம்ம அந்த இடத்துக்காக ஆண்டவர் நம்ம கொடுத்ததுக்காக நன்றி சொன்னோம். ரெண்டாவதாக நம்ம என்ன சொல்ல வேண்டும்? விசுவாச ஜபம். அந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த இடத்தை கொடுத்த ஆண்டவர் அதை நமக்கு நிச்சயமாய்
கட்டி கொடுப்பார். நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? கட்டி கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதனால இந்த அருமையான நேரத்தில் யாராவது ஒருவர் இந்த ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபித்தீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். உன்னை துதிக்கிறோம் 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 ராஜா. துதி மத்தியில் வாசம் செய்வரே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட ராஜா உன் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேராத வழியில வாசம் செய்கிற தேவனே உன்னை துதிக்கிறோம். நீலி புஷ்பமே உன்னை துதிக்கிறோம். சாரோலி ரோஜாவே உன்னை துதிக்கிறோம். தாவீது குமாரனே உன்னை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உன்னை துதிக்கிறோம். எலிசாக்கின் தேவனே உன்னை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட ராஜா ஆண்டவரே உன் பாதத்தில் ஆண்டவரே அப்பா இந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா இந்த சபை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த எஸ்தர் சபை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே வர ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்மை பெற்ற ஆண்டவரே இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா கொடுக்கிற கரங்கள் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற மக்கள் கூட நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் கொடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உனக்கு நன்றி ஆண்டவரே. புது புது ஆத்துமக்கள் இந்த சபைக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உனக்கு நன்றி. எத்தனையோ பிள்ளைங்க நன்மை பெற்று ஆண்டவரே பின்பயிருக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்களை கூட நீ கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்திலே காட்டிலும் நீ பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீ கல்ல மண்ண மரமல்ல ஆண்டவரே. ஜீவிக்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்க கேட்கிறதோட அதிகமா செய்கிற தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. நிச்சயமா முடிவு உண்டு ஆண்டவரே. அப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்ல போல ராஜா ஏசப்பா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்தை கொடுத்தையே உனக்கு கொடான படி ஸ்தோத்திரம் கொடான படி நன்றியே எடுக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே அந்த இடத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உன் கரங்கள் நீட்டும் ஆண்டவரே. உன் கரங்கள் நீட்டி நீ ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா ஏசப்பா. உனக்கு நன்றி. அங்க செய்யற ஆண்டவரே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஞானத்தோட கருத்தோட ஜெபி ஆண்டவரே அவங்க வேலை செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த மேஸ்திரிங்க ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் கிருபையும் தாரும் அப்பா. கட்டி முடிக்க கூட சீக்கிரத்துல எழுப்பு ஆண்டவரே. நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிமெண்ட் போட்ட தேவை ஆண்டவரே ஏசப்பா. யார் மூலியமா நீங்க சந்திக்கிறீங்களுக்கு தெரியாதப்பா. நீங்க சந்திக்க முடியாக ஜெபிக்கிறேன். அங்க ருதத்துல நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. உன் பாதத்துல கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே அப்பா. உனக்கு நன்றி ராஜா. கம்பி மணல் ஆண்டவரே கல்லு ஜல்லி ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அதெல்லாம் ஆண்டவரே நீ கொடுக்க முடியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஏசப்பா. மனுஷ முகத்தை பார்க்கிற நீ உள்ளத்தை ஆராய்ந்த பார்க்கிற தேவன் அப்பா. உன் நாமத்தை உயர்த்த உன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே கட்டி கொடு சீக்கிரத்துல கட்டி கொடுக்கறதுக்காக உனக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா. எல்லா கண்ணுங்களையும் தய கிடைக்க உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறேன். சத்ருவான் உன் கெஜ்ஜிக்க சிங்க போல சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. ஏசு நாமத்துல முறியடிக்க முடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. போராட்டம் ஆண்டவரே இருக்கும்போது ராஜா நீங்க கூட இந்த பலப்படுத்துற தேவனே உனக்கு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஐயாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஏசப்பா பலப்படுத்தும் ஆண்டவரே ஏசப்பா. உனக்கு நன்றி. உங்க விசுவாசம் பதறாதபடி ஆண்டவரே ஏசப்பா. உன்னை நம்பி இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்க உயர்த்துற தேவன் அப்பா. சோத்ரம் சோத்ரம் ராபா லாபா ஷபா ராபா லாபா ஓரிபா லாபா துரி கமலா ஷபா ரெக்க லாபா துரி மலாபா ஷபா ராபா லாபா. ஆவியானவரே உனக்கு நன்றியோட நன்றியோட துதிக்கிறோம் நன்றியோட சோத்திரிக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க உயர்த்துற தேவன் அப்பா. நாங்க கேட்கறதோட அதிகமா செய்யற தேவனே உன்னை துதிக்க
துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. சோதரிக்கிறோம் அப்பா, உனக்கு நன்றி 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 அப்பா. சோதரிக்கிறோம். சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க கொடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உனக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே ஊர் கட்டின்னு இருக்கிறாங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே பின் போகிறாங்க ஆண்டவரே. சோத்திரம் அதன் படி இருக்காதபடி ராஜா அவங்க கொடுக்க உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். பயம் பக்தியோட தசனமாக காணிக்க ஆண்டவரே உன் இடத்துல கொண்டு வர உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரம். நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உன் ஆசீர்வாத பெற்று செல்ல உதவி செய்யற தேவனப்பா. உனக்கு நன்றி. ஹalleluya. சோத்திரம் 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 ஆவியானவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உனக்கு எவ்வளவு துதித்தாலும் போதாது, எவ்வளவு ஜெபித்தாலும் போதாது. நீங்க செய்யற நன்மைகள் ஆயிரங்கள் ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களுக்கு ஏதோ செய்யாத இருக்கிறோம் ஆண்டவரே. செய்ய ஆண்டவரே நீங்க உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. கொடுக்கிற கரங்கள் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இங்க ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவரே உங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்களும். சத்ரு ஆனவன் வஞ்சிக்காதபடி ஆண்டவரே, வியாதிகள் கொண்டாடாதபடியா ராஜா. இயேசுவே சோத்திரம். அவங்களை ஆசீர்வதியும் உரத்தை கோட்டில மூடி மறித்து கொள்ள முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா கொடுக்கிற செய்தி கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம். இந்த காதை கேட்டு இந்த காதை விடாதபடி மனதில் வைத்து அதன்படி ஜெபிக்க ஞானத்தையும் கிருபையும் நீ தர முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே எடுக்கிறோம். ஏசு நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்ன வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அறிவித்தாலும், தந்தை தாயுமே வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நீர் தாங்கிட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நீரே தினம் நம்மை சொந்த கரங்களாய் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவா
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். மூணாவது ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக நாம் ஜெபித்தது போல அந்த கட்டிடம் கட்டுவதற்காக விசுவாசத்தோடு நாம் கட்டப் போகிறோம். அதற்கு முன்பாக கட்டுவதற்கு பொறுப்புள்ள மனிதர்கள் அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச வேண்டும். இந்த அருமையான நேரத்தில் விசேஷமாய் ஆலயத்தை சபையை கட்டுவதற்கு பொறுப்புள்ள மனிதர்கள் இருப்பாருங்க இல்லைங்களா? பொறுப்பாக அதை வேலையை செய்யணும் இன்ஜினியருங்க இருப்பாங்க. அவங்க அதுக்கு பொறுப்பாக தலைவராக இருக்கிற ஒருத்தரை இருப்பாங்க. அவங்களுக்காக விசேஷமாக இந்த நாளில் அந்த பொறுப்பு உள்ள மனிதர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது எதுக்காக ஜெபிக்கணும்? அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி சீக்கிரத்தில் அந்த இடத்துல தூண்களை எழுப்பி ஃபவுண்டேஷன் போட்டு ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சியை எடுக்கணும். நாமும் ஜெபிக்கிறோம், அதே போல் மற்றவர்களும் ஜெபிக்கிறார்கள். அதனால் அவங்களுக்காக நம்ம விசேஷமாய் ஜெபிப்போமானால் சீக்கிரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல கட்டிடத்தை நம்முடைய சபையை கட்ட கர்த்தர் நிச்சயமாய் அந்த இடத்துல ஆரம்பிக்குவார். அதனால் எவ்வளவோ தடைகள் இருக்கிறது. ஆனால் இந்த விசேஷமாய் மூணாவது ஜெப குறிப்புக்காக அந்த கட்டடத்தை கட்டுற மனிதர்களுக்காக இல்லைங்களா? விசேஷமாக இந்த இன்ஜினியர் உள்ளத்தில் பேசணும். ஒருவேளை பின்னால் வாங்கிக்கலாம், இல்லை முன்னால் வாங்கிக்கலாம். அவங்க ஆரம்பிக்கணும். அந்த வாஞ்சியோடு கூட அந்த சபையை நம்முடைய ஆலயத்தை அவங்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால அந்த காரியத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா, என்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதி, எங்கள் தேவாதி தேவனே, கண்மலையே, கோட்டை, எங்கள் துருகமே, அடைக்கலமே, பலனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே, இதை ஒரு சிறு மந்தையாக தகப்பனே எங்களை சேர்த்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து கர்த்தாவே, உம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த காலை இந்த மட்டும் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து இந்த சபையில வந்து கர்த்தாவே உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் ஸ்தோத்திரிக்கும் அப்பேற்பட்ட கிருபை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்பு மிகுந்தவர், இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, மகிமை படுத்துகிறையா. நீர் ஒருவரே கண்மலையா இருக்கிறே, நீர் ஒருவரே எங்களுக்கு கேடகமும் பலனும் அடைக்கலமாய் இருந்து தகப்பனே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. இதோ இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய சபையின் காரியத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது, உமக்கு நிகரான காரியம் ஒன்றுமே கிடையாது தகப்பனே. அதாவது நேரங்களை நீர் அறிந்து கர்த்தாவே எல்லா காரியத்தையும் நீர் முன்கூட்டி அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை கர்த்தாவே, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை தகப்பனே. நீ நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி, எங்களை நடத்துகிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. நீ செய்த சகல விதமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நேரத்திலே கர்த்தாவே சபையின் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் கர்த்தாவே. இதை தகப்பனே என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறோம், அதை நீர் நடத்தி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஐயா. அந்த கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா காரியத்தை நீர் நடத்தி தாருங்க ராஜா. ஆட்களை தாருங்க ராஜா, நல்ல ஒரு இன்ஜினியரை தாருங்க கர்த்தாவே. அங்க வேலை செய்யக்கூடிய அநேகரை கர்த்தாவை கொடுத்து அந்த இடத்துல எந்த தடைகளும் வராதபடி தகப்பனே உள்ளங்களை பேசி தகப்பனே அந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு
தர வேணுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எந்த மன சஞ்சலங்களோ எந்த விதமான நாஸ்தமோசம் அந்த இடத்திலே அணுகாதபடி தேவனுடைய கரம் அந்த இடத்திலே நீர் நடத்தி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசி கர்த்தாவின் தேவையான பண உதவிகள் தேவையான பொருள் உதவிகள் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து நீர் பாதுகாக்கும் கர்த்தாவே நீர் செய்வீர் தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கும் போது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற தேவனால் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உம்மை தவிர நாங்கள் யாரிடத்தில் போய் கேட்க முடியும்? நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லா உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நீர் எல்லாவற்றும் தகப்பனை ஆராய்ந்து அறிந்து இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாளும் ஒரு குறைவில்லை என்று சொன்னீரே. உம்மை தேடுகிற கர்த்தாவே எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும், எல்லா தடைகளை நீர் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அந்த இடத்துல தகப்பனே கட்ட வேண்டிய கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீ செய்கிற ராஜா. அந்த இடத்துல எந்த அந்தகார சக்தியோ எந்த நாசம் மோசமோ அந்த இடத்துல அணுகாதபடி தேவனுடைய கரம் மாத்திரம் அந்த இடத்துல நடத்த வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. தேவையான பொருட்கள் ஏராளம் ராஜா, தேவையான பண உதவிகள் ஏராளம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அந்த இடத்துல நீர் உதவி செய்யுங்க ராஜா, நீர் உதவி செய்வீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகள் எல்லாவற்றை சந்தித்தாலும் அநேகருடைய உள்ளங்களை நீர் பேச வேண்டும் கர்த்தாவே. எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தகப்பனே தூரத்திலும் சமீபத்தில் இருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. பேசி கர்த்தாவே அந்த இடத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்ய என் தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொரு உள்ளங்களை நீர் எழுப்பியறல வேணுமா நம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது தகப்பனே. ஆம் தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை தேடுகிற ராஜா, உம்மை கனப்படுத்துகிற கர்த்தாவே. உம்மை தேடும் போது எல்லா காரியத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கும் போது அந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இன்னுமாக ஜெபத்திற்கு அநேக பிள்ளைகளை நீர் கொண்டு வாருங்க ராஜா. அநேகருடைய உள்ளங்களிலே பேசுங்க, அநேகரை தகப்பனை ஜெபத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் தர வேணுமா என்னுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, சபையின் காரியத்துக்காக சபையின் தேவைகளுக்காக நாங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தருகிற இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்மை நம்பி வருகிறோம் தகப்பனே. ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைகளை நீர் உயர்த்துகிற தேவன் கர்த்தாவே. எங்களை நீ நடத்துகிற தேவன் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஊழியக்காரனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, அவர் முயற்சி செய்ய எல்லா காரியத்திலும் தகப்பனே எந்த தோல்வியோ வராதபடி தகப்பனே ஜெய ஜீவத்தை கொடுத்து சகோதரன் மென்மேலுமாக நீர் உயர்த்தல வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. அவர்களுக்கு எல்லா பலவீனங்களை மாற்றி தகப்பனே நல்ல சுக பலனை கொடுத்து தகப்பனே இன்னும் சபையின் வளர்ச்சிக்காக அநேகமாக அவர் உழைக்க அப்படிப்பட்ட பலத்தை நீர் கொடுத்து நீர் பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவர் கொடுக்கப்பட்டிருக்கும் மனைவி பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. சகோதரியை பலப்படுத்துங்க, சகோதரிக்கு வேண்டிய கிருபையை தாருங்க தகப்பனே, பலனை தாருங்க ராஜா. கொடுத்திருக்க அந்த வாலிப பிள்ளைகளை நோக்கி பாருங்க. தூரத்தில் இருக்க மகனை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவே. சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் என்னை சந்திக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜாவே. நாங்கள் சபைக்காக நாங்கள் ஆர்வத்தோடு ஜெபித்து வருகிற ஐயா, சீக்கிரத்தில் அந்த காரியத்தை முடித்து தர வேணுமா சமூகத்தில் வருகிற தகப்பனே. நீ செய்வது கர்த்தாவே, நீர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நீ கர்த்தாவே எல்லாவற்றையும் அதின் நேரங்களிலே செய்து அதை முடிக்கிற தேவனான் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற ஐயா, தோத்திருக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலே ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தகப்பனே உடைய கண்களும் உடைய செவிகளும் காண்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த தகப்பனே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. நாம் தகப்பனே இன்னுமாக தகப்பனே எல்லா இந்த சிமெண்ட் மூட்டைகள், இன்னும் கம்பிகள், இன்னும் கர்த்தாவே இந்த செங்கல்கள், இன்னும் அநேக வேலை ஆட்களை கொடுத்து கர்த்தாவே சீக்கிரத்தில் அந்த வேலைகளை நீர் தொடங்க நீர் கிருபை தாருங்க ராஜா. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது ஐயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயரா என்று தகப்பனே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் கொடுத்த அநேக காரிய உதவிகளுக்காக உமக்கு நன்றி ஐயா.
இன்னமாக அநேகரை நீங்கள் எழுப்புங்க ராஜா. அநேகர் உள்ளங்களில் நீர் பேசுங்க தகப்பனே. நீர் பேசுவீர் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் நடத்தி தகப்பனே முடிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி நல்ல இன்ஜினியர்களை தாருங்க, நல்ல ஆட்களை அந்த இடத்துக்கு தாருங்க கர்த்தாவே. எந்த சீதோஷ்ண நிலைமையோ எந்த மழையோ அந்த இடத்துல அணுகாதபடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடி கர்த்தாவே அந்த இடத்துல உங்களுடைய ரத்த வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேணுமா. உங்களுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே நீர் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இன்னமாக என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோமோ ஒவ்வொரு காரியத்தை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிற ராஜா. பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நீதி உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நியாயாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மட்டும் நடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்தி இன்னும் தகப்பனே எல்லா அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய சபையில் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். செய்த நன்மைக்காக இன்னமாக செய்ய போக அநேக நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இம்மட்டம் நடத்தின தேவன் இனிமேல் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் இந்த நேரத்தில் சந்திங்க, எல்லா பண உதவிகளையும் நீ சந்திங்க, எல்லா உதவிகளையும் நீ சந்தித்தரல வேணுமா. சமூகத்தில் அர்ப்பணித்து எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ ஆசீர்வாதம் சமாதானம் எப்போது எங்களுடைய சபையில என்றென்று நிலைத்து நிற்க நீர் பாதுகாத்து பலப்படுத்தல வேண்டுமாய். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் எல்லா துதி கன மகிமையாவும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. துதிப்போம் என் தேவ தேவனை புதிய தனனே. நேற்றும் என்றும் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் பாடி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் ஒன்று மாவில் சேர்ந்தடைக்க ஆண்கள் என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்ந்தடைக்க ஆண்கள் என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையும் சோர்ந்து விழுந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாறாதே. ஆண்பின் ஜெயதோனியோடு பாதுகாக்க அன்பை என்றும் பாடுவேன். ஆண்பின் ஜெயதோனியோடு பாதுகாக்க அன்பை என்றும்
மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் படிப்போம். மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9:23வது வசனத்தை படிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாம் விசுவாசிக்குமானால் நிச்சயமாகவே இந்த ராத்திரி வேளையில் அந்த சபையை கட்டுகிற மனிதர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம விசுவாசத்தோடு கூட இந்த சாயங்கால வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் நமக்கு அதிகமாய் வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசம் நம்மளை தூண்டினால் நிச்சயமாய் நம்முடைய ஜெயம் பெறுவோம். நமக்கு விடுதலை கிடைக்கும். நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பி தருவார். அநேக விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசிகள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அநேக வழி தெரியாமல் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல விசுவாசத்தோடு கூட நம்முடைய சபைக்கு கண்டிப்பாக வருவார்கள். அதற்காக நம்ம ஜெபிப்போம். 4வது ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, அந்த இடத்தை சுற்றிலுமாக ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபையை அதை சுற்றிலுமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவருடைய ரத்தம் அந்த எல்லா மூலையிலும் தெளிக்கப்பட்டு இருக்கணும். அப்போதான் யாருமே பிசாசானவன் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. இல்லைங்களா? நீங்கள் ஒருவேளை அந்த இடத்த போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது, பின்பக்கம் ஒரு வீடு இருக்குது, முன்னாடி ரோடு இருக்குது, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆனால் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை நினைக்கலாம், எப்படி நினைக்கனாலும் தெரியாது, அது கர்த்தர் அறிவார். இல்லைங்களா? ஆனால் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஆலயத்துக்காக, அந்த இடத்துக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக இந்த நேரத்தில் நம்முடைய கண்களை மூடி இந்த 4வது ஜெப குறிப்பை அதை விசேஷமாய் ஆண்டவர் அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கணும். தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும். அக்கினி தூதர்களை வைத்து அந்த இடத்த பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல வெற்றிகரமாக விசுவாசத்தோடு கூட நம்ம இடத்துல நம்ம சபைக்கு போய் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். அதனால் தயவு செய்து அந்த பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன்னா அக்கம் பக்கமெல்லாம் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்காரன் நினைக்கலாம் வேறு விதமாக நினைக்கலாம், இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்காரு வேறு மாதிரி நினைக்கலாம், இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டுக்காரன் வேறு மாதிரி நினைக்கலாம், இல்லை இந்த ரோட்டு பக்கம் இருக்கிறவன் வேறு மாதிரி நினைக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல நம்முடைய சபையை பாதுகாப்புக்காக நிச்சயமாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் கண்களை மூடி அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து இம்மானுவேலரே இனி வரும் காலங்களில் எபெனேசராக இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. அப்பா நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த இடத்திலே ஆலயம் எழும்புகிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. தேவனே அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஊரும் பிராணிகளோ ஆண்டவரே எந்த விதமான சத்ருவின் கிரியைகளோ ஆண்டவரே சத்த ஆவிகளின் கிரியைகளோ எந்த விதமான பார்வோனின் ஆவிகளோ எந்த விதமான ஆமானின் ஆவிகளோ எந்த விதமான சத்ருவின் கிரியைகளோ ஒன்றும் ஆண்டவரே அது உள்ளே நுழையாதபடி மனுஷ சீற்றங்களோ பொறாமைகளோ எந்த விதமான சத்ருவின் கிரியைகளோ ஆண்டவரே திருடர் பயமோ எதுவும் நேரிடாதபடி என் தேவன் ஆண்டவரே அந்த இடத்தை சுற்றிலும் ஆண்டவரே யோபை சுற்றி வேலையடித்த தேவன் அந்த இடத்தை சுற்றி வேலையடைக்க வேண்டுமா
செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு விசேஷித்த வல்லமை அந்த இடத்துல ஆண்டவரே அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற ஜனங்கள் வந்தாலும் அவர்கள் இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக என் தேவன் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, அங்குள்ள மனிதர்களின் எண்ணங்கள் வேறு விதமான சீற்றங்கள் ஏற்படாத படிக்கு என் தேவன் சர்வ வல்லவராக நின்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த இடத்தை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே எந்த சத்துருவின் கிரியைகள் வந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே கொடி பிடிப்பீராக. ஆமாண்டவரே, அந்த நாளிலே எலிசாவுக்கு ஆண்டவரே எப்படி அக்கினி ரதங்களை கொண்டு பாதுகாத்தீரோ அப்படியாக ஆண்டவரே அந்த இடத்தை சுற்றிலும் அக்கினி ரதங்களை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, அதற்கான தேவைகள் பொருட்கள் ஆண்டவரே அதற்கான கட்டுமான பணிக்கென்று ஆண்டவரே கட்டுமான பணிக்கென்று பிரதட்சியமாய் அந்த இடத்திலே எல்லா ஆண்டவரே கல்லு மண்ணு ஜல்லி ஆண்டவரே சிமெண்ட் எல்லாம் சரியான முறையில வந்து இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுக்கு எந்த விதமான ஆண்டவரே அப்பா கிருபை அந்த இடத்துல வேண்டுமோ அதுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே பதறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே அதிசயமாய் அந்த இடத்தை நீர் ஆண்டவரே அப்பா கட்டித்தர போகிற ஆண்டவரே கட்டிடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பக்கத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரே இந்த பக்கமோ அந்த பக்கமோ எந்த பக்கம் இருந்தாலும் ராஜா உம்முடைய சமூகத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே ஊடுருவி பாய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அந்த இடத்தை ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தி கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அதை எல்லாவற்றிலையும் ஆண்டவரே காவல் காக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசப்பா, இதோ புதிய காரியத்தை நான் இப்பொழுதே செய்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே நிறைவேறும்படியாக கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. நீர் இரக்கத்தின் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீ இரக்கத்தின் தெய்வம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் பிரசன்னத்தினால நிரப்புங்க. அந்த இடத்தை சுற்றிலும் ஆண்டவரே பாதுகாப்பை கட்டளிட்டு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய கண்கள் அந்த இடத்திலே பதிந்தவைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகப்பார்வை பார்த்தால் போதும் ஆண்டவரே. அந்த இடத்திலே தேவைகளை சந்திப்பீராக. ஆவியானவர் ஆண்டவரே அந்த இடத்திலே பல ஆண்டவரே அப்பா மனிதர்கள் போகிறதும் வருகிறதுமாக இருப்பார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே எந்த ஆண்டவரே கிரியைகள் அதிலே நடைபெறாத படிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அங்க கட்டுகிற மக்களுக்கு நன்றாக ஸ்ட்ரென்த்தை தாங்க. அவர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. எல்லா என்ஜினியர்ஸும் ஆண்டவரே அந்த இடத்துல திட்டமிட்டு ஆண்டவரே அந்த கட்டடத்தை கட்டும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரே நீங்க பேசுங்க. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் தெளிக்கப்படத்தக்கதாக கிருபையை கட்டளிட்டு தாங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்கள் ஆண்டவரே உதவி செய்ய நீர் கிருபை செய்யுங்க. என் தேவன் செய்து முடிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் உள்ளவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் ஆண்டவரே பெரியவராயிருந்து எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. இம்மட்டுமாய் ஆண்டவரே அந்த கட்டிட பணிக்கான ஆண்டவரே தேவைகளை சந்தித்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆண்டவரே அப்பா தடைகள் ஏற்படாத படிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த இடத்துல அழைத்து ஆண்டவரே இதற்கென்று என்னென்ன தேவைகள் சந்திக்க வேண்டும் இருக்கிறதோ அந்தந்த இடத்திலேயே பண வரவை நீர் கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவர் நீங்க பேசுங்க. நாங்க ஆண்டவரே அப்பா தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு கட்டளிட்டு தாங்க ராஜா. எங்கள் பெருமைகளோ எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் பெரிதல்ல ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுங்க ஆவியானவரே. நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே. எங்களை யார் கையில விட்டு கொடுக்காத தேவன் நீர் ஆண்டவரே. எந்த துஷ்டத்தினுடைய மக்களோ எந்த விதமான ஆண்டவரை வெறுப்புள்ள மக்களோ ஆண்டவரை யார் இருந்தாலும் கூட சாத்தான் கையிலும் எங்களை விட்டு கொடுக்கிற
இருக்கிறது இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிற. உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக கட்டப்படுகிற ஆலயம் ஆண்டவரே, அந்த இடத்திலே பரிசுத்தத்தை கட்டளையிடுகிற இடம் ஆண்டவரே. இன்னுமாய் கூட தகப்பனே, அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் வரப்போகிறார்கள் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெறாத மக்கள் அது உள்ளே வரப்போகிறார்கள் ஆண்டவரே. முரட்டாட்டமான மக்கள் கூட ஆண்டவரே மனம் திரும்ப அந்த இடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜா. என் தேவன் ஆண்டவரே வழி நடத்துவீராக. கோணலானவர்களை நான் செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய வேதாகமத்தை படிப்பதற்காக ஆராய்ச்சி மையமாக கூட அது ஏற்படலாம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே ஊழியத்தின் ரிட்ரீட் எல்லாம் அந்த உள்ள நடக்க வேண்டியதா இருக்கிறது. உம்முடைய ஊழியம் நடக்க வேண்டியதா இருக்கிறது ராஜா. உம்முடைய கரம் அந்த இடத்துல இறங்குகிறது. இதோ வானத்தின் வாசல் என்று சொல்லி ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம். அந்த இடத்துல உம்முடைய ஆண்டவரே அப்பா தூதர்கள் ஆண்டவரே முன்னும் பின்னுமாக கடந்து வரும்படியா என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. நோயோடு கூட வருவார்களானால் அந்த இடத்துல ஒரு வெற்றியை கட்டளிட்டு நீர் ஆண்டவரே அந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆண்டவரே மென்மேலும் வளரக்கூடிய இடமாக அது இருக்கலாம் அப்பா. அப்பா இதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே என் தேவன் ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து உதவி கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் அல்லவோ இருக்கிறது. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் குப்பையும் தூசியுமானவர்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆண்டவரே அப்பா இடம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சரீரமா உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. உமக்கு சித்தம் எதுவோ எங்களுடைய சரீரம் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல ஒழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவரே அநேகர் மனம் திரும்பி அந்த ஸ்தலத்தில் ஓடோடி வரும்படியாக என் தேவன் ஒரு கிருபையை கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே நீர் இன்று இரவு எந்தெந்த இடங்களில் பேசுவீரோ எந்தெந்த கம்பெனிகளை பேசுவீரோ எங்களுக்கு தெரியாது ராஜா. எந்தெந்த ஆண்டவரை நிறுவனத்தில் பேசுவீரோ எங்களுக்கு தெரியாது. எந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களோட பேசுவீரோ எங்களுக்கு தெரியாது அப்பா. எந்தெந்த ஆண்டவரை பாஷைக்காரர்களோட தேசம் தேசமாக பட்டணம் பட்டணமாக கிராமம் கிராமமாக தெரு தெருக்களாக நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்ல ஒரு சபை கட்டுகிறார்கள். அதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய ஓட்டத்திலே வந்து சேரும்படியாய் உதவி செய்யுங்க. ஆவியானவர் நீர் வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது ராஜா. உம்முடைய வல்லமை இல்லைன்னா நாங்கள் கட்ட முடியாது ராஜா. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவரை கட்டடத்தை கட்ட முடியாது ராஜா. ஆவியானவர் எழுப்பி பிரகாசிப்பீராக. ஒரு எழுப்பதலின் தீ ஏற்படட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்தையாவுக்கு நல்ல சுகபல ஜீவனை கட்டளிட்டு தாங்க. பிசாசானவன் ஒன்று சோதனைக்குட்படுத்தாத படிக்கு ஆவியானவர் அவரை பலப்படுத்துங்க. குடும்பத்தையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஆமாண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சோர்ந்து போகாத படிக்கு ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவர் அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்க சபையின் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். சபைக்கென்று நாங்கள் ஒரு தனி பகுதியை கொடுக்கும்படியாக நேரத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே காணிக்கை கொடுக்கும்படியாக அப்பா ஒவ்வொரு வருஷத்திலும் வருஷத்தின் கடைசியில நாங்கள் நிற்கிறோம் ராஜா. சபைக்காக நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உதாரத்துவமாய் ஆண்டவரை கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியில் நடமாடுகிறீர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் விசேஷித்த ஞானத்தை கட்டளிட்டு தாங்க. ஆவியானவர் பொறுப்பெடுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah praise the Lord. Thank you Jesus. என் தேவன்
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளரை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹalleluya, praise the Lord. இன்னொரு காரியத்துக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் படிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹalleluya. பாருங்க எவ்வளவு அழகாக அந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நம்மளை எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இந்த ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
இல்லைங்களா, பெற்றுக்கொள்வோம், அவைகளை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக அவர் ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்கிறோமோ, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம முழு மனதோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஐந்தாவது ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். அந்த இடத்தில் மேலே இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், மனிதருடைய பொறாமைகள் எல்லாமே என்ன செய்யணும், அந்த இடத்துல அழித்து போடணும். அதுக்காக நாம் ஜெபிக்கணும். எல்லாம் தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் எல்லா காரியத்துக்காக அப்படியே ஜெபித்து தான் வருகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபிச்சுட்டு தான் வரோம். ஆனால் இந்த இடத்துல பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இல்லைங்களா, நம்முடைய சபையின் மேலே பொல்லாத கிரியைகள் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்யணும், ஜெபித்து விசுவாசத்தோடு அந்த இடத்துலேருந்து அறிக்கை எடுத்து போடணும். அது மாத்திரமில்லை, பொல்லாத மனிதர்கள் இல்லைங்களா, நிறையா அந்த இடத்த குறித்து மனிதர்கள் இருப்பாருங்க இல்லைங்களா. ஒருவேளை கவர்மெண்ட் மூலியமாக இருக்கலாம், ஒருவேளை இந்த லீடர்ஸுங்களாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேர் என்ன செய்யலாம், அக்கம் பக்கம் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லைங்களா, இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மனிதர்களுக்கு பொறாமை இருக்கலாம் இல்லைங்களா. நிறைய பேர் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அழித்து போட்டுட்டு ஆண்டவர் அந்த இடத்துல நம்முடைய சபையை கட்டவும் நம்முடைய ஆலயத்தை கட்டவும் கர்த்தர் கிரியை செய்யணும்னு சொல்லி யாராவது ஒருவர் இந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். யாராவது ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக உம்மை வாஞ்சித்து உம்மை துதிக்கிற தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றிப்பா. பரிசுத்தாவே அந்த திருச்சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. இந்த கட்டுமான பணியை தேவைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. அதுக்கு எந்த ஒரு சத்துருவின் கிரியை வரக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிற அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இடத்துலையும் அந்த இடத்துல எல்லாம் வாசம் செய்கிறோம் துன்மார்க்கருங்க யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு போராட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல வராதபடிக்கு இந்த கட்டும்படியாக நீர் ஆசீர்வாதியமாப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. எந்த ஒரு தடை வரக்கூடாது. கவர்மெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அங்கே அக்கப்பக்கம் இருக்கிற எந்த இடத்துலையும் ஒரு தடை வராதபடிக்கு நீர் அதை கட்டி முடிக்கும்படியா கிருபை செய்யுமாப்பா. அடுத்த ஆண்டு அந்த ராஜ்யத்தை நாங்கள் காண்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல நாங்கள் ஆராதிக்கும்படியா கிருபை செய்யும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியும் வல்லமையினால நிரப்பமப்பா. ஜெபிக்கிற அந்த வேலையில உடைய வல்லமையினால் நிரப்பம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. இந்த கட்டுமானி எல்லாம் அந்த சிமெண்ட் மூட்டைகளோ எல்லா பணிகள் எல்லா தேவைகளை நீர் ஆசீர்வதியமாப்பா. கொடுத்த கரத்தங்களை நீர் ஆசீர்வதி, கொடுக்க முடியாத கை கரத்தங்களை நீர் ஆசீர்வதி ஏசப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம், நன்றி சகோதரனே, ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கப்பட்டுங்க எத்தனையோ கோடி லட்சங்களை வைத்திருக்கிறாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அவங்க உள்ளத்துல மனம் இறங்குமாப்பா. இந்த ராஜ்யத்தை அவர் தகப்ப முயற்சி எடுக்கிற பரிசுத்த ஆவியான அவர் இருக்கிற எல்லா முயற்சியை நீர் அடுத்து ஆசீர்வாதிமாப்பா. பரிசு எந்த ஒரு தடை வராதபடி நீர் காத்துக்கொள்ள தகப்பனே, ஸ்தோத்திரமாப்பா. அக்கப்பக்கம் எல்லா பொறாமை கண்கள் இருந்துப்பா, சத்துரு பொறாமை கண்கள் எல்லாம் சுட்டி எரித்து போடும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பரிசுத்த துன்மார்க்கருடைய கண்ணுகள் பொறாமை கண்கள் இருந்து அந்த விலைக்கு அந்த இடத்துல பாதுகாத்துக்கலாமாப்பா. நம்மளோட ரத்தத்தை ஒவ்வொரு மூலையும் ரத்தத்தை தெளிக்கப்படட்டுமாப்பா. அந்த இடத்துல தான் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டுமாப்பா. நீர் ஆசீர்வாதிமாப்பா. உங்க ராஜ்யத்தை மேன்மையாது கட்டி முடிக்க கிருபை செய்யுமாப்பா. நீர் கிரிகை செய்யுமாப்பா. நீர் ஆளுகை செய்யுமாண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. மகிமையான காரியத்தை செய்யுமாண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. சர்வ வல்லமில்லை தேவனே ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. நேற்றும் இன்றும் மாறாத சர்வ வல்லமில்லை தேவனே ஸ்தோத்திரிக்குமாப்பா. மகிமைப்படுத்துகிறமாண்டவரே, உயர்த்துகிறமாண்டவரே, வாழ்த்துகிறமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லா தேவைகளையும் நீர் ஆசீர்வதி, எந்த ஒரு தடை வராதபடி இருக்காதப்பா. அந்த தகப்ப முயற்சி எடுக்கிறது அவரை ஆசீர்வதி, அவருக்கு நல்ல சுகத்தை பலனை கட்டு விடுமாப்பா. நம்ம இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே.
திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. அந்த திருச்சபை அந்த பரிசுத்த ஆவியான திருச்சபை குடும்பங்களை என்னை ஆசீர்வதி. எஸ்தர் பேர் ஊழியக்காரங்களை ஊழியத்தை நீர் ஆசீர்வதி. சல்வேஸ்டியை நீர் ஆசீர்வதி தகப்பனி. ஆசீர்வதிமா சல்வேஸ்டி ஆசீர்வதிப்பா. இந்த ஜெபிக்கிற இந்த தகப்பனை இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில நீர் ஆசீர்வதி. இந்த மாலை எங்கு ஒன்று கூடி 2 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அந்த மத்தியில நான் வாசம் செய்வேன் சொன்ன தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்க முடிய அந்த வேளையில இந்த கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா தேவைகளை பொறுப்பெடுத்து நீர் ஆசீர்வதி. அடுத்த புதிய ஆண்டு நாங்கள் அங்கே ஒன்று கூடி ஆராதிக்கும்படியா கிருபை செய்யுமப்பா. எல்லா தேவைகளை நீர் ஆசீர்வதியுமப்பா. எல்லாம் கொடுக்கத்தக்கதாக அவங்க கருத்துக்களை ஆசீர்வதியுமப்பா. பரிசுத்த ஆவியான ஜெபத்தை கேட்டதுக்காகவும் பதில் கொடுத்த தேவனுக்காகவும் உமக்கு கொடான கொடி நன்றி சேர்த்துக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனி. ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. கவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் 6வது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னால் லூக்கா எழுதின அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில்
37வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஹல்லேலூயா இல்லைங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த அருமையான சாயங்கால வேளையில இந்த நேரத்தில் விசேஷமாக 6வது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது என்ன ஜெப குறிப்பு என்றால், விசேஷமாய் பாஸ்டருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அந்த காரியத்துக்காக, நம்முடைய சபை காரியத்துக்காக இல்லைங்களா, நம்முடைய ஆலயத்து காரியத்துக்காக அவர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் என்ன செய்யணும்? ஜெயமாக முடியணும். எல்லா காரியத்திலும் ஜெயமாய் முடிக்கணும். அதுக்காக அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஆலயத்துக்காக சபைக்காக அவர் முயற்சி எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயமாய் கிடைக்கும்படியாக, ஒரு வெற்றியாய் கிடைக்கும்படியாக இந்த நேரத்தில் அந்த குறிப்புக்காக நாம் கண்களை மூடி யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எடுத்து எங்கள் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. 2-3 பேர்கள் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ உங்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் எங்கள் மத்தியில் பலமாய் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கத்தக்க கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். கர்த்தாவே இதோ முக்கியமாக உம்முடைய கருத்தை நாங்கள் வருகிறோம். எங்க போதகர் உம்முடைய பொறுக்கருத்தை நாங்கள் அப்பா, எங்க போதகருக்கு நல்ல சுகம் பல நீண்ட ஆயுசை நீர் கூட்டி தரோம். கர்த்தாவே கொடுத்த நல்ல மனைவி பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அவர் மூலமாய் அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்யத்தக்கதான அவர் கொடுத்த நல்ல திறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். அவரை கொண்டு இன்னும் பெரிய காரியங்கள் நீ செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையில உம்முடைய கருத்து நாங்கள் வருகிறோம். அப்பா இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்தவர்களா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். கர்த்தாவே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்களுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை நாங்கள் விரும்புகிறோம். அப்பா நீர் ஊழியக்காரருக்கு நல்ல சுகம் பலன் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம். மகனை நீர் கர்த்தாவே அண்ட நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த நோக்கம் பெரிதா இருக்கிறது. அவரை கொண்டு நீ செய்ய போகிற எல்லா பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு விரோதமாய் எந்த விதமான கர்த்தாவே தடைகள் இடையூறுகள் வராதபடிக்கு உம்முடைய பொறுக்கரத்தில் அவர்கள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே அவர் கையிட்டு செய்கிற எல்லா ஊழியங்களிலும் உம்முடைய கரம் அவரோடு இருந்து அவரை தாங்கி வழிநடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்கிற என் தேவன் எங்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்கள் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே கொடுத்த நல்ல மனைவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தில் நீர் உறுதுணையா எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளை நீர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனை நீர் பலமாய் கர்த்தாவே ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றொரு இளைய மகனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிற மகனுக்கு கர்த்தாவே நீர் தகப்பனும் தாயுமாய் இருந்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் அவனோடு இருந்து செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். அவர் திரும்பி வரும்போது பெரிய ஆசீர்வாதத்தோட அந்த சபைக்கு திரும்பி வரத்தக்க நீர் உதவி செய்யலாம். கர்த்தாவே உம்மால் ஆகும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே ஏதோ உண்டோ என்று உடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே அது மாத்திரமல்ல எங்கள் கர்த்தாவே ஆலய கட்டுமான பணிகளுக்காக உம்முடைய கரத்தில் அப்பா அந்த பணிகளை நீர் மிக நேர்த்தியாய்
செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்கிறீங்க நல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனையே இந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு யூடியூப் வியூவர்ஸும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சால்வேஷன் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. கர்த்தாவே, இந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு எந்த விதமான தடைகள் இடையூறுகள் வராதபடிக்கு கர்த்தாவே அநேக லட்சக்கணக்கான பிள்ளைகளை நீர் எழுப்பி உமக்கு கொடுக்கிற கரங்களாக நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர்களா, எனக்கு கொடுத்து சோதித்து பாருங்கள், அதை கர்த்தாவே 30, 60, 100மாக உங்களுக்கு பலன் தரும்படியாக உங்கள் மடியில போடுவேன் என்று சொன்னீரே. கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக கர்த்தாவே. கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, அதுக்கு எந்த விதமான ஆலய கட்டுமான பணிகளுக்கு தடைகள் இடையூறுகள் அக்கம் பக்கம் எதுவுமே நெருங்காத படிக்க முடிய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மிக நேர்த்தியாய் கட்டி உம்முடைய நாமத்தை அந்த இடத்தை மகிமைப்படுத்தத்தக்க பிள்ளைகளை கொண்டு செய்கிற எல்லா பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இதோ உடன் ஊழியக்காரர்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற என் தேவன் நீர் அல்லவா தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊழியத்தை செய்யத்தக்க நல்ல சுகம் பெல்ல நீண்ட ஆயுசை கூட்டி தரும், தேவைகளை சந்தித்தரலும். கர்த்தாவே, மீடியா டிவியில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மிக நேர்த்தியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து யுக்திகளை கொடுத்து உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாக நீர் மாற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக, காரியங்களை எடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஞானத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. கர்த்தாவே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மிக நேர்த்தியாக உம்முடைய ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு நல்ல ராகத்தையும் ஞானத்தையும் ஞாபகத்தை நீர் கூட்டி தரும் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட அனைத்தையும் நீர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னும் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஹalleluya, praise the Lord. thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya Jesus. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ಈ ಒಂದು ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ನೀನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಆಂಡವರೇ. ದೇವರೇ, ಇಬ್ಬರು ಮೂವರು ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿರುತ್ತೀರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ರಾಜಪ್ಪ ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನೀವು ನಡೆಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ರಾಜಪ್ಪ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಒಂದು ಆಲಯದ ದೇವರ ದಯೆ ಮತ್ತು ಮನುಷ್ಯನದೇನು ಉಂಟು ಮಾಡು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ವಿಶೇಷವಾಗಿ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ದಾಸನನ್ನು ಈ ಒಂದು ಸಭೆಗೆ ನೀನು ಆರೈಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಇರುವ ನಿಮ್ಮ ದಾಸನನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ದೇವರೇ, ಮಗನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾತಾಡಿದ್ದೀರೋ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಮಗನು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಮಗನು ನಂಬಿರುವುದು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಅಪ್ಪ ಎಲ್ಲೋ ಹುಟ್ಟಿದ ಮಗನನ್ನು ರಾಜಪ್ಪ ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಒಂದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿದ್ದ ಈ ಒಂದು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಮಗನನ್ನು ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಜಾಗವನ್ನು ನೀನು ತೋರಿಸಿ ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ಕಟ್ಟಬೇಕಂತ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ನೀನು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೇಳ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನೀವು ಕಾಲಿಡುವ ಎಲ್ಲ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಈಗಾಗಲೇ ರಾಜಪ್ಪ 6 ವರ್ಷಗಳಿಂದ ರಾಜ ಆ ಒಂದು ಜಾಗವು ಖಾಲಿಯಾಗಿದ್ದ ಜಾಗವನ್ನು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ದಾಸನಿಗೆ ನೀನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟು
ಆ ಒಂದು ದಾಸನು ರಾಜಪ್ಪ ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ ನೀನು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನೀನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದೆಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಮಗನಿಗೆ ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ದೇಹದ ಬಲವನ್ನು ಹೆಚ್ಚಿಸು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಅನಾರೋಗ್ಯವು ದೇಹದ ಬಲದಿಂದ ರಾಜಪ್ಪ ಆ ಒಂದು ದೇಹದಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀಗಿ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಮಗನಿಗಿರುವ ಎಲ್ಲ ಯೋಚನೆಗಳು ರಾಜ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀಗಿ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತುವವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದದ್ದು ಇಲ್ಲದಂತೆ ಹೋಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಮಗನ ದೇಹದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆರೋಗ್ಯವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಅದ್ದಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮಗನ ದೇಹದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಮಗನು ಈ ಒಂದು ಆಲಯದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ, ಯಾವ ಯಾವ ಕೆಲಸಗಳನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೋ ರಾಜ, ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ರಾಜಪ್ಪ ದೇವರ ದಯೆ ಮತ್ತು ಮನುಷ್ಯನ ದಯೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಮಗನು ರಾಜಪ್ಪ ಯಾರ ಮುಂದೆಯೂ ಯಾವ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ತಲೆಯನ್ನು ಬಗ್ಗಿಸದೆ ತಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಜೀವಿಸುವಾಗೆ ರಾಜಪ್ಪ, ಮಗನು ಹೋಗುವ ಪ್ರತಿಯೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಮಗನನ್ನು ನೀನು ಜಯವಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಡಿ. ಅಪ್ಪ, ಮಗನು ಯಾವ ಯಾವ ಒಂದು ಪ್ರಯಾಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಆ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಗಳ ಮುಖಾಂತರ ರಾಜ ಈ ಒಂದು ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್ ಹೌಸ್ ರಾಜಪ್ಪ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಲು ಬೇಕಾಗಿರುವ 20 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ಒದಗಿಸಿಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು ರಾಜಪ್ಪ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಫಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ ರಾಜ. ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು, ಎಲ್ಲ ವಿವಿಲ್ ಸ್ಪಿರಿಟ್ಗಳು, ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಕುತಂತ್ರಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲಯವಾಗಿ ಹೋಗಲಿ ರಾಜ. ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೇಳ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನೀವು ನನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೀರಾ, ನಾನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನನ್ನ ದಾಸನನ್ನು ರಾಜಪ್ಪ, ನಿಮ್ಮ ದಾಸನನ್ನು ಸ್ವಾಮಿ ಎಂದಿಗೂ ನೀವು ಕೈ ಬಿಡದ ದೇವರು ನೀನಾಗಿದ್ದೀಯ ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್, ಈ ಒಂದು ಹೊಸ ಆಲಯದ ಮುಖಾಂತರ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம்முடைய கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே அழியும் என் கைகளை கொண்டு ஐயாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஐயாவின் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன்
வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த வேளையில் கூட 7வது 8வது குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்பாக ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இல்லைங்களா? இந்த அருமையான சாயங்கால வேளையில் நாம் தோமா அவரை பார்த்து, இல்லைங்களா, தோமாவுக்கு ஒரு மனசில் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டு எப்பவுமே அந்த டவுட்டு இன்றைக்கி கூட பார்க்கும் பொழுது நம்முடைய இந்தியா தேசத்தில் நம் மனிதர்களாக நமக்குள்ள யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் வயசானவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு என்னதான் செஞ்சாலும் ஒரு சிறிய டவுட் வரும் இல்லைங்களா? ஆனால் அது ஏன் அப்படின்னா, இயேசு சாமி கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீசர் தோமா, இல்லைங்களா? அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. அவர் ஆனால் நம்முடைய இந்திய தேசத்துக்கு அவர் முதல் கால் அடித்து வைத்தவர், இல்லைங்களா? சுவிசேஷத்தை நமக்காக கேரளா பட்டணத்தில் வந்ததுனால அப்படியே உள்ளே அப்படியே சென்னை இல்லை இது மரித்து போனதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த தோமாவை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஆனால் அவரை காட்டிலுமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, அவரை நாம் ருசித்த பின்பு, அவரை விசுவாசித்த பின்பு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இந்த டவுட் எதுவுமே இருக்காதபடிக்கு நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறோம், இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, விசேஷமாய் நம்முடைய சபைக்கு கட்டுவதற்கு தேவையான 10,000 மூட்டை சிமெண்ட், இல்லைங்களா? நம்மெல்லாம் ஒரு செங்கல் போல, ஒரு கற்களை போல, தள்ளின கல் மூளை கல், நம்மளாம் தள்ளின கல்லாக இருந்தாலும் நம்முடைய சபைக்கு ஒரு மூலக்கல்லாக இருந்து அந்த 10,000 மூட்டைக்காக, அப்புறம் கம்பிக்காக, மணலுக்காக, ஜன்னலுக்கு, மற்ற காரியத்துக்காக நிறைய பொருட்கள் உண்டு. ஆனால் மெயின் இந்த காரியங்கள், இல்லைங்களா? அந்த காரியத்துக்காக யாராவது ஒருவர் நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 45வது நாளிலே தகப்பனே உம் பாதத்தில் வருகிறோம். சபை கட்டுமான பணிக்காக எல்லா தேவை காரியங்களை அப்பா நீர் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது அப்பா இந்த 10,000 மூட்டை சிமெண்ட்டுக்காக பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. அதிக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதற்கு தகப்பனே இந்த கம்பி காரியங்களும் தகப்பனே தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. மணல் காரியங்களும் சந்திங்க ராஜா. ஜல்லி காரியங்களும் தகப்பனே சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். அந்த வேலை ஸ்தல நபர்களையும் தகப்பனே நீர் அப்பா சுகமாக்கி தொட்டு சுகமாக்கி தகப்பனே ஒவ்வொருவரை பலப்படுத்தி தகப்பனே சந்தோஷம் சமாதானத்தோடு தகப்பனே உங்களுடைய ஆழத்தை கட்ட அந்த பிள்ளைகள் வாஞ்சியோடு வர வழிகளை திறந்து கொடுங்க ராஜா. அதற்கு தேவையான பண காரியங்களை தகப்பனே எல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அப்ப தகப்பனே இந்த வேலையிலே நீர் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி ராஜா. இந்த 44 நாட்கள் தகப்பனே கேட்ட ஒவ்வொரு ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மாமென்றும் என்றும் பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி ராஜா. 45வது நாளிலும் தகப்பனே தொடக்கம் முதல் இந்த நிமிஷம் வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி ராஜா. நீ ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் தகப்பனே. இந்த நாளிலே நீர் எல்லா அற்புதங்களை காண செய்து விட்டதற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி ராஜா. நம் மீதியான நேரங்களில் நாட்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனே எங்களை வழிநடத்துவராக. துதி கனம் மகிமை எல்லாம் நீ ஒருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம் துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பச்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் நின்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பச்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூடுலை வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலை வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே.
நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே. ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தால் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தால் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம் துதிப்போம் கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே 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 நீதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 9வது ஜெப குறிப்புக்காக விசேஷமாக நம்முடைய சபைக்காக கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, அது மாத்திரமல்ல சபை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் மற்ற காரியத்துக்காக கொடுக்கிற மக்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசி அவர் அப்படியே கொடுக்கவும் அவர் செய்யவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் அவங்களுக்காக அந்த மக்களுக்காக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவங்க அறிஞ்சவங்க கொடுக்கலாம், அறியாதவங்களும் கொடுக்கலாம். யாராவது வாலண்டியாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கலாம். அவங்களுக்காக நாம் இந்த நேரத்தில் இந்த ஜெப குறிப்புக்காக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இல்லைங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம். அதுபோல் எல்லா காரியத்தையும் விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் ஒரு விதையை போல ஒரு ஊற்று போல நம்ம ஊற்றுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய சபைக்காக நம்முடைய ஆலயத்துக்காக செய்வார். அதனால் நிச்சயமாக இந்த காரியத்துக்காக கொடுக்கிற மக்களுக்காக விசேஷமாய் தாராளமாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். மனம் கசந்தோ மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டோ அப்படி கொடுக்கக்கூடாது. எது சின்ன ₹1 கொடுத்தா கூட பரவாயில்ல, இல்லைங்களா? சின்ன ₹1 கொடுத்தாலும் முழு மனதோடு ஆண்டவருடைய சபைக்கு
கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்களுக்கு செய்வார். அதனால் அந்த காரியத்துக்காக யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தால் தயவு செய்து ஜெபிக்கும்படியாக ಕೇಳಿಕೊಳ್ಳುಗಿರೋಣ. ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದ ಆತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ವಂದನೆಗಳನ್ನು ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಉನ್ನಕ್ಕೆತ್ತುತ್ತಾ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುವಂಥ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರನು ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಹೌದು ದೇವರೇ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಹೌದು ದೇವರೇ, ಈ ಕ್ಷಣದವರೆಗೂ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ಅವರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದರು, ಹೇಗೆ ಕೊಟ್ಟರು, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಿನಗೆ ಗೊತ್ತುಂಟು ತಂದೆಯೇ. ನೀವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಉನ್ನತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಹೌದು ದೇವರೇ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ, ಪೂರ್ಣ ತೃಪ್ತಿಯಿಂದ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಬಿತ್ತುವ ಹಾಗೆ ನೀವು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕಾಗಿ, ಇನ್ನು ಅನೇಕರನ್ನು ನೀವು ಎಬ್ಬಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ನಿಮ್ಮ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಅನೇಕ ಜನಗಳನ್ನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ ತಂದೆಯೇ. ಅನೇಕ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿರಿ. ನಿಮ್ಮ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ಒಳಗೆ ಒಂದು ಭಾರವನ್ನು ಕೊಡ್ರಿ ದೇವರೇ ಅಪ್ಪ. ಭಾರದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹೌದು ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಒಂದು ಈ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿ ದೇವರೇ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಉನ್ನಕ್ಕೆ ಎತ್ತುವ ಹಾಗೆ ದೇವರೇ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅವರು ₹1 ಕೊಟ್ಟರೂ ಕೂಡ ಸ್ವಾಮಿ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ, ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಅವರು ಕೊಡುವ ಹಾಗೆ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಇನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದಾರೋ, ಯಾರೆಲ್ಲ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೋ, ಯಾರೆಲ್ಲ ಕೊಡಬೇಕು, ನನ್ನ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೋ ಅವರನ್ನು ನೀವು ಮುಟ್ಟಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ, ಬಿತ್ತಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, ಅದೇ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும் சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும் சார்ந்து விட்டேன். வாக்குதத்தம் செய்தவரே, வாக்கெல்லாம் வார்த்தையாலே. வாக்குதத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. கைக்கு கூறியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம்
ஹalleluya ஹalleluya. கடைசியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தில் ராஜா விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக எங்களுடைய ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே விசுவாசத்தோடு அறிக்கையிட்டோம் ஆண்டவரே. நீ சீக்கிரத்தில் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆன்லைன் மூலியமாய் ஆண்டவரே யூடியூப் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே பார்க்காத ஆண்டவரே பிள்ளைகளை பார்க்கும்படியாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த வேளையில் கூட ராஜா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் தருணத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே அவர் குடும்பத்தையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.